கிருபைமத்தில் வாசனை ஜீவனல்ல தேவனே, என் வாயின் வார்த்தை எங்கள் அனைவரும் இருதயத்தின் தியானம் உனக்கு பிரதியாக இருப்பதாக. எம்மை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதுமாக 4 வருடங்களாக இந்த லென்த்து காலங்களில் என்னைய இந்த ஆலயத்துக்கு அடைத்து உண்மை அவருடைய வார்த்தையை சொல்லத்தக்க ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக கூடான கூட ஸ்தோத்திரம். நான் இங்கே மெயினாக இந்த வார்த்தைகளை பேசுகிறப்ப எனக்கு எண்ணற்றமான வார்த்தைகள் வருது. போன வருஷத்துலேயும் இந்த வருஷத்துலையும் பார்த்தா, போன வருஷம் நான் லென்த்து காலத்தில் 4வது வெள்ளியில் ஒரு வார்த்தையை பற்றி பேசினேன். அந்த வார்த்தை சாத்தானுக்கு கட்டுதல். இப்போதுமாக இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை பற்றி பேச நான் நினைக்கிறப்ப எவ்வளவு அருமையான வார்த்தைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையிலேருந்து நிறையா பாசிட்டிவ்களும் நிறையா நெகட்டிவும் சேர்ந்துருக்கு. ஆனால் அந்த 40 நாளில் நம்ம தியானிக்க எல்லா நெகட்டிவும் நம்மளை விட்டு போய் நாம் ஒரு பாசிட்டிவான ஆளாக இருக்க தான் இந்த தருணம் நம்மளை அழைக்கப்படுது. இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு தீர்வுக்கு தண்டனை. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இதை நம்ம பார்க்க போகிறப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பற்றி நாம் ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். இந்த புஸ்தகம் எழுதிய காலம் கிமு 593லேருந்து கிமு 576 வரைக்கும். மொத்தமாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா 48 அதிகாரங்கள் இருக்குது. 1773 வசனங்கள் இருக்குது. இந்த 48 அதிகாரத்துலேயும் 1273 வசனங்கள்லையும் இந்த 4 நம்ம பிரித்து அதில் எந்த அதிகாரத்திலிருந்து இந்த தண்டனைக்குரிய இது இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அதிகாரம் 1-2 பார்த்தா தேவ தரிசனமும் எசேக்கியேலில் அழைத்தலும். அதிகாரம் 3-24 பார்த்தா எருசலேமின் அழிவுக்கான தீர்க்க தரிசனங்கள். அதிகாரம் 25-32 வரைக்கும் பார்த்தா அந்நிய நாடுகளை குறித்த தீர்க்க தரிசனங்கள். அதிகாரம் 33-48 பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் செய்திகளுக்கான தீர்க்க தரிசனங்கள். இதில் அதிகாரம் 25-32 இருக்கிற அந்நிய நாடுகளுக்கான தீர்க்க தரிசனத்தில் தான் நாம் தீர்வுக்கு தண்டனையை பற்றி பார்க்க போகிறோம். தேவஜனங்களே, தண்டனை யாருக்கு கிடைக்கும்? பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தண்டனை யாருக்கும் கிடைக்கும் என்றால் தவறு செய்பவர்களுக்கு கிடைக்கும். தவறு செய்பவர்களுக்கு நான் செய்து தவறு என்று தெரியுமா? தவறு செய்தவர்களுக்கு தாம் செய்து தவறு என்று தான் மூளையிலேயே மறந்து போயிருக்கும். அதனால் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எப்படி மறந்து போயிருக்கும்? அது எப்படி மறந்தாங்க, எதற்காக அவங்க தண்டனை பெற்றாங்க அப்படின்னு நாம் 2 தலைப்பில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஒரு தலைப்பு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், அடுத்த ஒன்று அவர்கள் தண்டனை பெற்றார்கள். ஒரு தலைப்பு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், 2ஆம் தலைப்பு அவர்கள் தண்டனை பெற்றார்கள். எதற்காக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பைபிளில் இருக்க பின்னாடி இருக்க வரைபடம் 2, 3, 4 எல்லா வரைபடத்துலையும் பார்த்தேன்னா தீருன்னு அழகான ஒரு நாடு இருக்கும். அந்த நாடு எப்படி அப்படின்னு பார்த்தா இஸ்ரவேலுக்குள் வடக்கிலிருந்து அது ஒரு கடற்கரை பட்டணம். ஒரு பகுதி நிலத்திலும் ஒரு பகுதி தீவாகவும், 2மே பயங்கர அம்சமான ஒரு பத்திரம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலப்பரப்பில் அதிகமான செழிப்புகளும் அதிகமான சந்தோஷங்களும் உள்ள தருணங்களாக இருந்துச்சு. எடுத்தவர்கள் வாசிக்கிறான். சகேரியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. சகேரியா 9 வசனங்கள் 2-3. ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன அருமையாக சொல்லியிருக்காங்கன்னா, தீரு எப்படி இருந்தது? சிம்பிளாக சொல்லணும்னா ஞானமுள்ள அதிக பொன்னையும் பொருளையும் சேர்த்து வச்சுருந்துச்சு. ஞானம் இருக்கவங்களுக்கு செல்வம் இருக்காது, செல்வம் இருக்கவங்களுக்கு ஞானம் இருக்காது. ஆனால் அது 2ஐயும் அருமையாக சேர்த்து வந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் தேவஜனங்களே, நீங்கள் எப்போ மகிழ்ச்சி அடைந்தீர்கள்? நீங்கள் எப்போ மகிழ்ச்சி அடைந்தீர்கள்? நான் சொல்கிறேன், நான் எப்போ மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னா, நான் பிஇ பாஸ் ஆகிறப்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன் மகிழ்ச்சி அடைஞ்சேன்? எங்கள் சித்தப்பா பொண்ணு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் இருந்தே நான் பிஇ பாஸ் ஆகிட்டேன். நான் பிஇ பாஸ் ஆகிறப்ப ஒரு மனிதன் என்கிட்ட சொன்னார். எனக்கு எடுத்த மேக்ஸ் கிளாஸ் வாத்தியார்,
நீ பாஸ் ஆகிட்டா என்கிட்ட வந்து சொல்கிறா பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் பாஸ் ஆகிட்டு வேகமாக அவரை பார்க்குறதுக்காக போய் சொல்லணும்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அந்த தருணத்தில் அவர் பிஹெச்டி படிக்கிறதுக்காக ஒரு 3 மாதம் முன்னாடி வேறு இடத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை வந்து பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் தேவன் என்ன செஞ்சார்னா, என் மனைவியை நான் கல்யாணம் பண்ணி என் மனைவி போகும் ஒரு சர்ச்சில் அவர் ஒரு பிசி மெம்பராக இருந்து அவரை போய் நான் பார்த்து இந்த மாதிரி ஒரு தருணத்தில் சொன்னேன். அப்போ என்னோட அவர் பயங்கரமான சந்தோஷப்பட்டார். இன்னொரு தருணத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியை பார்த்தேன். எப்படின்னா, நான் 2014 உடம்பு சரியில்லாமல் இருந்த தருணத்தில் நான் ஸ்ட்ரெச்சரில் என்னை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு என்னை சரி பண்ணி நான் வெளியே வரப்போ நான் இப்படி நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த டாக்டர் மகிழ்ச்சி அடைஞ்சார். அந்த மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். ஆனால் இந்த தீரு மக்கள் எந்த மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்கன்னா, எருசலேம் இடிக்கப்பட்டதால் தனக்கு மிகுந்த வணிகமும் செல்வமும் உண்டாகும் என்று தீரு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எதுக்காக மகிழ்ச்சி அடைந்தாங்க? எருசலேம் இடிக்கப்பட்டது. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் அழிவில் நீங்கள் வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நன்மையாகவே இருக்காது. இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற எண்ணங்களே வராது. ஏன்னா வேறு வேறு சிந்தனைகளாகும், வேறு எண்ணங்களாகவும் குழம்பி போயிட்டே தான் இருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு ஒரு சீராக வராது. ஆனால் அந்த 10 நிமிஷம் சீராக்கி அந்த நொடிகளில் நீங்கள் தேவன் நினச்சி நீங்கள் எதை கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு தருவார். ஆனால் ஒரு அற்பமான பணத்துக்காகவோ ஒரு அற்பமான மக்களோட வீழ்ச்சிக்காகவோ நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இதுதான் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததுக்கான குறிப்புகள். ரெண்டாவது நம்ம பார்க்கணும், அவர்கள் தண்டனை பெற்றார்கள். எதற்கு தண்டனை பெற்றார்கள்? ஒரு நாடு அழிஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கு தண்டனை பெற்றார்கள். நீங்கள் எசேக்கியேல் அடுத்த 3-14 வருஷம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பாபிலேனியர்கள் கிரேக்கர்கள் மேலும் 1800 வருஷங்களாக பல முறை படையெடுத்தனர். அப்போ எருசலேம் அழிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி பெற்றாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 1800 வருஷம் போர். நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த சிரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போரே 2 வருஷத்தில் எவ்வளோ இருக்குன்னா, அப்போ 1800 வருஷம் அவங்களுக்கு அந்த போர் அந்த இடத்துல நடந்துச்சுன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. அந்த நாடு இருந்திருக்காது, செழிப்பாகவும் இருந்திருக்க முடியாது. எல்லா ஞானம் உள்ளவர்களும் என்ன செஞ்சுருப்பாங்க? அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்பாங்க. ரைட்டா? சாமி உங்களுக்கு தண்டனை கொடுப்பார்னா எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றவானாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று கூறினார். பார்த்தீங்களா? அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களை மட்டும் அவர் தண்டிக்கிறதில்லை, உங்கள் சன்னதி ஃபுல்லாத்தையுமே அவர் தண்டிக்கிறார். நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறப்ப சந்நிதி அப்படின்னு 2 வார்த்தையை தவறாக என்னுடைய இதில் வந்துட்டே இருக்கு. அப்போ தான் என்னை ஒருத்தவங்க திருத்துனாங்க. சந்ததி அப்படின்னா நம்மளுடைய இது, சன்னதி அப்படின்னா கடவுளுக்குரியது. இதை ரெண்டையும் நான் உணர்ந்துக்கிட்ட தான் நான் இப்போ சொல்கிறேன், சந்ததி, நம்ம எல்லா சந்ததியுமே என்ன செய்வார்? கடவுள் நிச்சயமாக ஒரு தண்டனை கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப பெரிய காசு பணம் உள்ள ஆள், நான் எந்த நேரத்துலையும் எந்த தருணத்துலையும் கர்த்தருக்கான எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு முடிப்பேன், என்னால் முடியணும் அப்படின்னு ஒரு மேட்டிமை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மேட்டிமையை உங்களைய அழிச்சிடும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த எந்த பிள்ளைகளும் 12th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்ததாக கிடையாது. நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ரொம்ப கம்மி தான். ஏன்னா 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தலையில் தலகணங்கள் அதிகமாக ஏறி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் அவனால் 12th சரியான மார்க் எடுக்க முடியாத சூழலையும் நாம் பார்த்துருக்கோம். ஸோ தலைகணம் நாம் கட்டாயமாக குறைக்கணும். நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தா ஒரு சுல்தான் கிபி 1219ஆம் ஆண்டில் தீருவை ஃபுல்லாக அழிச்சிட்டார். நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சார்? கடற்கரையில் இருந்த பட்டணத்தை மட்டும் அழித்தார். அதன் பின்பு அலெக்சாண்டர் தீவையே அழித்து விட்டார். அப்போ ஒரு நாடு
அழிஞ்சு போச்சுன்னு இலக்காரமாக நினச்ச அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன், நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய், இனி கட்டப்படாய், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவ்வளோதான். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? அதை நல்லா பொண்ணும் நல்லா செழிப்பாக இருந்த ஊரை மீன் பிடித்து, அந்த மீன் பிடித்ததுக்கப்புறம் காய வைக்கிற வலையாக்கிட்டார். தேவஜனங்களை நீங்கள் ஒன்று மட்டும் என்றைக்குமே மனசில் நினச்சிக்கணும். நாம் நினைக்கிறது ஒன்று, கர்த்தர் நினைக்கிறது ஒன்று. ஒரு சிறிய கதை. ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு அமெரிக்கான்ற ஊருக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக வந்தார். அப்போ அந்த ஏர்போர்ட்டில் இருக்க அந்த லக்கேஜ் எடுத்து வைக்கிற ஒரு மனுஷன் அந்த லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு இருந்தான். அந்த தருணத்தில் ஒரு லக்கேஜ் தெரியாமல் இடிச்சிட்டான் ஒரு பெட்டியை. அப்போ ஒரு பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தான் அந்த பையனை. நீ என்ன பண்ண அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணு சொல்லி பயங்கரமாக திட்ட. அந்த பையன் எதுவுமே சொல்லலை. ஐயா சாரி ஐயா சாரின்னு தான் சொன்னான். ஆனால் அவர் பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்தார். கடைசியில் எல்லா லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு அவரை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு போயிட்டான். பக்கத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. போய் அந்த மனிதனை பார்த்து கேட்டார், ஐயா என்னங்கய்யா இவ்வளோ தூரம் உங்களை திட்டுறாரே, நீங்கள் என்ன எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் விட்டுட்டீங்க, ஏன் அப்படின்னு. இல்லைங்க, எங்கள் ஏர்போர்ட்டில் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் வேலைக்கு வரப்போ யாராவது இந்த மாதிரி உங்களை எவ்வளோ ஹார்ஷாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட சாரி கேட்டு சமாதானம் போன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் ரொம்ப சமாதானமாக போனேன். அப்புறம் கடைசி ஏன் சிரிச்சிங்க? இல்லை, அவர் என்னை திட்டினார், அதற்கு நான் சமாதானமாக போனேன். ஆனால் அந்த பேகு அவருக்கு ஜப்பான் போயிட்டு 1 வாரம் கழித்து தான் யூஎஸ்ஏக்கு வரும்னார். இதுலேருந்து கடவுள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும், நீ கடவுள் எனக்கு என்ன செய்வார் அதை செய்வார் நினச்சாலும், கடவுள் உனக்கு என்னன்றதை ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பார். அதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. தீருவுக்கு தண்டனை கிடைக்க காரணம் எருசலேமுக்கு விரோதமாய் செயல்பட்டனால தான். நாம் எந்த சூழ்நிலையும் தீருவை போன்று இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் சத்தியத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் விரோதத்துக்கும் செயல்படக்கூடாது. நாம் இதை செய்ய தவறினால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 11:22, லூக்கா 10:14, ரெண்டும் ஒன்று தான். எடுத்தவர்கள் யார் எதை வேணாலும் வாசிக்கலாம். மத்தேயு 11:22, லூக்கா 10:14. நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்களா, நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தீருவோட உன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போது நீங்கள் தான் அதை யோசித்துக்கணும். இந்த தவக்காலத்தில் நாம் மனம் திரும்பி தண்டனைக்கு தப்புவித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். துன்மார்க்கர் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்ல திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுகந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருக கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுகந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருக கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நண்பகல் மற்றும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. யெகோவா சிட்கேனு நீதானையா எந்த நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிட்கேனு நீதானையா எந்த நீதி தெய்வம் நீதானையா. ஆம் சுவாமி, நாங்கள் தீர்வு போய் இல்லாமல் ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எங்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்கொண்டு உமது பரிசுத்த ஆசீர்வாதத்தை பெற எங்கள் கிருபை செய்யும் ராஜா. ஆமேன்.